सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। कामे ज्ञात सौभाग्य मार्गवयोरुद्वयान्विता माणिक्यमकुटाकार जानुद्वय विराजिता इन्द्रगोपरिक्षिप्त स्मरतूणाभजङ्गिका गूढतुल्पा कूर्मपृष्ठजयिष्णुप्रपदान्विता नखदीधिति सञ्छन्न नमज्जनतमो गुणा पदद्वय प्रभाजाल पराकृत सरोरुहा सिञ्जानमणिमञ्जीर मण्डित श्रीपदाम्बुजा मराली मन्दगमना महालावण्य सेवधी सर्वारुणा अनवद्यांगी सर्वाभरण பூஷிதா. மூல மந்திரத்தினுடைய மூணாவது கூட்டமா இருக்கக்கூடியதான சக்தி கூட்டத்தினால பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான நாமாக்களை பார்த்து கொண்டிருக்கோம். அதுல மாணிக்க மகுடாகார ஜானுத்வய விராஜிதா அப்படின்னு அம்பாளுடைய முழங்கால் சில்லுகள் முட்டின்னு சொல்றாங்க, அத விசேஷமாக சொல்லியிருக்க. அது மாணிக்கங்கள்னால செய்யப்பட்டதான மகுட்டம் மாதிரி தொப்பி மாதிரி இருக்கு அப்படிங்கிற அப்படிப்பட்டதான முழங்கால் சில்லுடன் கூடினவள் அப்படிங்க. இதுல மாணிக்கம்னு சொல்றதுலயும் கடினமாக இருக்குன்னு சொல்றதுலயும் தாத்பரியம். எதனால கடினமா இருக்கு அப்படின்னா, அம்பாள் தினந்தோறும் பரமேஸ்வரனுக்கு வணங்குவாளாம். வணங்கும் பொழுது ஸ்திரீகள் நமஸ்காரம் பண்ணும் பொழுது பஞ்சாங்கமா தான் நமஸ்காரம் பண்ணும். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றது வழக்கம் இல்லை. அஷ்டாங்க நமஸ்காரங்கள் புருஷாளுக்கு, ஸ்திரீகளுக்கு பஞ்சாங்கம் தான். 2 தோள்பட்ட 2 முட்டிகள், இந்த 3 பூமியில படுறா போல நமஸ்காரம். அது தினமும் பண்றதுனால அந்த கால்களுடைய முட்டிகள் எல்லாம் என்னாச்சு, கடினமா ஆயிடுச்சா. பதந்தே கீர்த்தினாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீச்சஸ்தத்தை கடின கமட்டி கற்புர துலாம் கதம் வா பாணிभ्याम् உபயமன காலே புரபிதா யதாதாயன்யஸ்தம் ரிஷதி ஜயமானேன மனசா அப்படின்னு இந்த விஷயத்த ஆச்சாரியார் சௌந்தர்லஹரில சொன்னதுங்கிறதும் பார்த்தோம். பிறகு இந்திரகோபரிக்ஷிப்த ஸ்மரதூணா பஜம்பிகா அம்பாளுடைய கணுக்கா, அந்த கணுக்காள்ல வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கா, இந்திரகோபரிக்ஷிப்த ஸ்மர தூணா பஜங்கிகா. இந்திரகோபம்னு ஒரு விதமான புஷ்பம், அது ஒரு வண்டு, ஒரு பூச்சின்னு வச்சுங்களேன். அந்த பூச்சி சிவப்பா இருக்கும், அது ஒளித்து கொண்டிருக்கும். நம்ம சாதாரணமா மினுமினு பூச்சிங்கிறோம் பார்த்தல, அது மாதிரி அப்பப்ப ஒளிச்சுட்டு இருக்கும். அவைகளோடு கூடி இருக்கக்கூடியதான மன்மதனுடைய தூணியம் மாதிரி அம்புரா தோணிகள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. அம்புரா தோணிகளோட ஏன் சொல்லிட்டு இருக்க, அம்புரா தோணிங்கிறது கீழே குறுகி மேல வரும்பொழுது கொஞ்சம் வளர்ந்து அது அம்புக்களை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே போலயே அம்பாளுடைய கணுக்காலும் கீழே பாதங்கள் வர இடத்துல கொஞ்சம் குறுகியும் மேல வரும் பொழுது வசதியாகவும் கொஞ்சம் வியாபகமாகவும் இருக்கிறதா. அதுல அம்புராக்கள் போட்டு வச்சுக்கிற மாதிரி காணப்படுறது அப்படின்னு விசேஷமாக இங்க சொல்லிட்டு இருக்க. அது மாதிரி பிரகாசிக்கிறது தான் அது. இந்திரகோப பரீட்சித்த, இந்திரகோபங்கள் எனக்கூடியதான சிவந்ததான ரக்தவர்ணத்தோடு கூடியிருக்கக்கூடியதான பூச்சிகள், அதனால சூழப்பட்டதான ஸ்மர தூண அபஜங்கிகா. ஸ்மரன் மன்மதன், மன்மதனுடைய தூணியும் வர அம்புரா பொழுது மண் மாதிரி இருக்கு, அம்புரா தோணிகள் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்டதான கணுக்கால்களை உடையவள் அப்படின்னு சாதாரணமான அர்த்தம். இது அம்பாளுடைய கணுக்கால்களை விசேஷமாக இப்படி சொல்றதுல தாற்பயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். சில பதார்த்தங்கள் அது
மன்மதனுடைய அம்புரா தோணிக்கள்னு சொல்றது. மன்மதன் அம்புரா தோணிகள் சொல்றதுல ஒரு விசேஷம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இத ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். பராஜேதும் ருத்ரம் திரிகுணசர கர்ப்பௌ கிரிசுதே நிஷங்கௌஜங்கேதே விஷம விசிகா பாடமகிருதா யதக்ரே த்ரஸ்யந்தே தசசரபல பாதயுகளி நகாக்ரச்சத்மானா சுரமுகுட சாணைக நிசிதாக அப்படின்னு மன்மதன் ஒரு நாளைக்கு பரமேஸ்வரனால எரிக்கப்பட்டார். எரிக்கப்பட்ட பிறகு பரமேஸ்வரன் எப்படி அவரை ஒண்ணுமே இல்லாம ஒரு எலும்பும் இல்லாம முழுக்க கம்ப்ளீட்டா இருக்கிறதுமே அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் இந்த மன்மதனுடைய ஆசக்காரி. கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மன்மதனை மறுபடியும் ரிசரக்ஷன் அப்படிங்கிற அளவுலயோ அதை மறுபடியும் உஜ்ஜீவனம் பண்ணினா அம்பாள் பரம கருணையோட. இருந்தாலும் சில பேருக்கு மனசுல இருக்கக்கூடியதான அந்த குரோத பாவனை போறது இல்லையா, கோபம் போறது இல்லையா. மனுஷனுக்கு முக்கியமா என்ன வேணும்னு சினம் போகணும். கோபமானது யாரிடத்துலையும் வைத்துக் கொள்ளப்படாது. நமக்கு எவ்வளவு அபகாரம் பண்ணின போதிலும் அவளுக்கு நாம் கோபம் கொள்ளப்படாது. அதனால்தான் ஜீவன் முக்த லட்சணம் சொல்லும் பொழுது சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபே ஜயா ஜயோ, ஏதோ சந்தர்ப்பத்தினால அறியாத்தினால வச்சுட்டு இருக்க, கண்டினியூஸா வச்சுட்டு இருக்க சார். இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்னே நம்மள யாராவது பெஸ்டா ஜென்மாந்திரது நம்ம பண்ணினதான பிராரப்த கர்மா குறையிறதுன்னு, நமக்கு யாராவது அபகாரம் பண்ணினா ஜென்மாந்திரத்தில் நாம் பண்ணினதான கெட்ட கர்மா அதெல்லாம் குறைஞ்சு போயிட்டே இருக்க. அதனால கவலைப்படப்படாது. இன்னைக்கு நீங்க பண்றது நல்ல வழியில இருக்கலான்னு பார்க்கணும். ஆனா இந்த எண்ணம் படிச்ச வாழ்க்கையே வரமாட்டேங்குது, வயசான வாழ்க்கையே வரமாட்டேங்கிறது. சாதாரண மனுஷாளுக்கு வரலையேன்னு கவலைப்பட்ட பிரயோஜனம் இருக்கா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் நல்ல வழியில இருக்கல. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாத்யவஸ்திதௌ. இது பண்ணலாமா பண்ணப்படாதாங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் உங்களுக்கு முன்னால இருக்கு. அந்த சாஸ்திரம் எப்படி சொல்றீங்களோ அப்படி நடந்துட்டே இருக்க, ஒன்னும் உங்களை ஒன்னும் பாதிக்காது. இருந்தாலும் மனுஷால் சில பேருக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்கிறது. அப்படிப்பட்டவன் மன்மதன் என்ன பண்ணினான், ஒரு தடவை தான் வாழ்க்கையில சரீரம் முழுக்க போயிடுச்சு. இதோ அம்பாள் அனுக்கிறது மறுபடியும் வந்தது. மறுபடியும் அந்த பரமேஸ்வரரை வாலாட்டணும்னு பாக்குறாரு. என்ன பண்றதுன்னு அவர் பிளான் பண்றாராம். அன்னைக்கு என் கையில 5 பானம் தான் இருந்தது, இன்னைக்கு நான் 10 பானத்தை. அன்னைக்கு என் கையில அம்புரா தோணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரவிந்த மசோ கஞ்ச சூதஞ்ச நவ மல்லிகா நீரோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணஸ்ய சாயகாஹ அப்படின்னு மன்மதனுடைய அம்புக்கள் 5 தான். தாமரை, அசோக புஷ்பம், மாம்பூ, அப்பொழுது மலர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான மல்லி புஷ்பம், அதே போல நீரோத்பலம், இந்த அல்லி, கருப்பான அல்லி. இந்த 5 தான் அவருடைய பானமா. இததான் வீசுவார். இதை வீசினா அவன் எப்படிப்பட்டவனாலும் அவருடைய வசம் ஆயிடுவார். ஆனா என்ன ஆச்சுன்னா பரமேஸ்வரன்கிட்ட ஒன்னும் ஓடல, ஒன்னும் வழி இல்லாம போயிடுது. அன்னைக்குதான் நம்ம ஏமாந்து போயிட்டோம். அன்னைக்கு 5 பானம் நம்ம என்ன பண்ணோம், 10 பானங்களா வச்சுப்போம்னு பார்த்தேன். அன்னைக்கு நம்ம கையில தான் வச்சுட்டு இருந்தோம் பானத்தை, இன்னைக்கு நம்ம அம்பரா தோணியை உபயோகிப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு அழகான 2 அம்பரா தோணியை தேடி எடுத்தானா. எது, அம்பாளுடைய 2 கணுக்கால்களை. அதுக்குள்ள இந்த அம்பரா தோணியில ஒரு 5 பானம், அதுல 5 பானமும் போட்டானா. அந்த 5 பானம் எங்க தெரியறது அப்படின்னு அம்பாளுடைய விரல் இருக்கோ இல்லையோ, அந்த விரல் கூறா இருக்கோ இல்லையோ, அதான் பானங்கள்ட்ட விவகாரம்னா. பராஜேதும் ருத்ரம் திகுண சர கர்ப்பௌ கிரிசுதே நிஷௌங்கௌ ஜங்கேதே விஷம விசிகோ பாடமகிருதா யதக்ரே த்ரஸ்யந்தே தசஜரபலா பாதயுகளி நகாக்ரச்சத்மானஹ சுரமுகுட சாணைக நிசிதாக பராஜேதும் ருத்ரம். அன்னைக்கு அந்த பரமேஸ்வரன் என்னை எரிச்சார், அவரை நான் வாழ்க்கையில என்னைக்காதும் ஜெயிச்சாடும். பராஜேதும் ருத்ரம், இது நியாயம் இல்ல. கிருதஸ்ய பிரதிகர்த்தவியம் யச தர்ம சனாதனஹா அப்படின்னு சொல்றா பத்தியல. இது பூர்வபட்சம் தான். யாராவது நம்மள ஏதாவது வச்சா நம்ம திருப்பி வைக்கணும், அவன் நம்மளை பண்ணினா நம்ம திருப்பி பண்ணணும், இப்படி பண்ணாதீங்க, இது நியாயம் இல்ல. ஏன்னா அவ பண்ணினதுனால நமக்கு அபகாரம் நம்ம ஜன்மாந்திரத்தை பண்ணின பாப்போம். நீங்க நல்ல வழியிலேயே இருங்க, கடைசியில நீங்க தான் ஜெயிப்பீள். இந்த க்ஷமா பொறுமை இருக்க பத்தில, அதை விட உயர்ந்ததான ஒரு கூர்மையான சாதனம் உலகத்துல கிடையவே கிடையாது. என்ன வச்சுட்டே இருந்தேன்னா, நான் சும்மா இருந்துட்டே இருந்தேன்னா அவளை ஓஞ்சி போயிடுவா. இந்த மேல பிரயோஜனம் இல்லை, இது கல்லுக்கு சமானம். ஓஞ்சி போல சார் வச்சுட்டே இருக்காளே, நாளைக்கு ஓஞ்சி போயிடுவா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க.
இந்த பொறுமைக்கு மேல ஒழிந்ததான ஒரு சாதனம் கிடையாதுங்கிறது அப்படி இவர் என்ன பண்ணாரா, அந்த ருத்ரம் ஒரு கை பாக்குறேன் பாருங்க, பராஜேதம் ருத்ரம் த்விகுண சரகர்பௌ. முன்னால 5 தான் இருந்தது, இப்ப த்விகுணம் 10 ஆக்கிட்டேன். சரகர்பௌ கிருசுதே நிஷங்கௌஜங்கேதே. பார்த்தாரா, இந்த பரமேஸ்வருக்கு வீக் பாயிண்ட் அங்கேன்னு பார்த்தார். அம்பாளை பார்த்தா அப்படியே உருகி போயிடுவாராம். வேற என்ன இருக்கு பார்த்தார், கரெக்டா வீக் பாயிண்ட் இங்கதான் இருக்கு அப்படின்னு அம்பாளுடைய கணுக்கால்களை அவர் அம்புரா துணியா எடுத்துட்டார். ஜங்கேதே விஷம விதிக்கோ பாடமகிருத எதக்ரே திருஷ்யந்தே. அதனால்தான் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அம்புரா துணிக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டையில இந்த பக்கத்துல 5 அம்பு, அந்த பக்கம் 5 பம்பு, 5 நகங்கள் காணப்படுறது அப்படிங்கிறது. எதக்ரே திருஷ்யந்தே தசர பல பாதயுகளே நகாகிரச்சத்மான சுரமுக்குட்ட சாணை கனிஷிதா. அதுவும் ரொம்ப கூர்மையா இருக்க. என்னமா கூர்மையா இருக்குன்னு, அம்பாளுடைய பாதங்கள் இருக்க, அந்த பாதங்களுடைய நுனியில நகங்கள் இருக்கோ இல்லையா, அந்த நகங்கள்லாம் தேவதைகள் நமஸ்காரம் பண்ணி பண்ணி அது பட்டு அது கூர்மையாக தீட்டப்பட்டதுக்கு. ஆகையால் அப்படி இருக்கோன்னு தோன்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதான் சொல்றார், இந்திர கோப பரிஷமரதூணா பஜங்கிகா. அடுத்தது இப்ப பாருங்க, இது வரைக்கும் சொன்னேன், இது கணுக்கால் வரைக்கும் சொன்னேன், அதுக்கு கீழே புறங்கால பத்தும் சொல்லிட்டு இருக்க. அன்ன கூடகுல்பா கூர்ம புரஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. கூடகுல்பா குதிக்கால். இந்த பாதம் இருக்க, பாதத்துக்கு பின்பாகம், அந்த பின்பாகத்துக்கு குதிக்கால்னு சொல்லுவா. அங்க எலும்பு கிடையாது, சதைத்தான் இருக்கும். ஆடு சதை மாதிரி சதை அங்க இருக்கும். அது கொஞ்சம் வீங்கின மாதிரி காணப்படும். அப்படி இருக்கிறது தான் அழகுங்கிற. அது போல இருக்கிறது ரொம்ப ஔஷதம். கூட குல்பா கூடவும் மாம்சலவு குல்பவு பார்ஷ்ணி. அந்த ரெண்டும் அது கூடமாக ரகசியமாக கொஞ்சம் வீங்கினா போல காணப்படுறது. இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணங்கள். இப்படி இருந்தா உயர்ந்த ஜாதஸ்திரின்னு அர்த்தம். கூர்ம புரட்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. அதுக்கு பிறகு அடுத்ததாக புறங்கால பத்தி சொல்லிட்டு இருக்க. இந்த பாதம் கீழே இருக்கு, பாதத்துக்கு மேல இருக்கக்கூடியதான போர்ஷன் அது எப்படி இருக்கான், கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கான். கூர்ம புருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. கூர்ம புருஷ்டம் யானை இது இருக்க, ஆமை இருக்க, ஆமையினுடைய முதுகு மாதிரி இருக்கான். அது அப்படி இருக்கணும். சாதாரணமாக மனுஷாளுக்கு பாதம் அதெல்லாம் நரம்புகள்லாம் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும், கொஞ்சம் வீங்கினா போல பூசினா போல இருக்கணும் அப்படிங்கிற. அது மாதிரி இருக்க. கூர்ம புரட்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. விசேஷமாக சொல்லும் பொழுது கூர்மயோ புருஷ்டே ஜயத இதி ஜெயிஷ்ணு ஏ பிரபதே பாதாகிரே. ஆமையினுடைய ஓடு இருக்க, அதனுடைய முதுகு பாகம், அதை ஜெயிக்கிறதா. இது ஜெயிஷ்ணு ஏ பிரபதே. அந்த புறங்கால்கள் பாதாகிரே தாபியாம் அன்விதா, அதோட கூடி இருக்கக்கூடியது அப்படின்னு. ஏன் ஜெயிஷ்ணு பதம் விஷ்ணுச்சு பிரத்யாந்தம். இந்த பதம் இது ஜெயிஷ்ணுன்னு இருக்கு பார்த்தல, இது ஒரு ஸ்பெஷல் பிரயோகம் வாக்தேவர்கள் பண்ணியிருக்க. அது சாதாரணமாக ஜிஷ்ணுன்னு தானே. விஷ்ணுஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிநரஞ்ச பிராணாய விக்ரோஷதி யஜ்ஞசேனி, இப்படி பிரயோகம் உண்டு. ஜிஷ்ணுன்னு சொன்னா ஜெயிக்கிறது தான் அர்த்தம். பகவானுக்கு ஜிஷ்ணுன்னு பேரு. திரௌபதி அம்மா சபையில இருந்துட்டு இருக்கா, துஷாசனும் படம் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். யார பண்ணுவா, 5 பதிக்கள் இருந்துட்டு இருக்கா, ஒத்தராலையும் ஒண்ணு பண்ணணும், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா. பீஷ்மாச்சாரியா எங்க இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்கார். நின்று கேட்டா பீஷ்மாச்சாரியோட என்ன தர்மத்துக்கு ரொம்ப பெரியவர்னு இங்க சொல்றேட, தர்மபுத்திரர் பண்ணினது நியாயம் தானா, ஒன்றும் தெரியலையே இப்படின்னு கேட்கிறேன். சும்மா இருந்துட்டு இருக்கல, என்னுடைய மானம் போறத நான் என்ன பண்ணினேன். பீஷ்மாச்சாரி எழுந்து நிக்கிறார். திரௌபதி கேட்டது, எங்க ஆட்டு மாட்டு பொண்ணு, நீ கேட்கிறேம்மா, உனக்கு சமாதானம் சொல்ல வேண்டியதான நிலையில நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், எனக்கு தர்மம் தெரியும், சந்தேகம் இல்ல, எல்லா தர்மமும் அறிவேன் நான். ஆனா இங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தெரியலன்ட்டு. ஏன்னா தர்மம் தான் எனக்கு தெரியும், தர்ம சூட்சமும் தர்மபுத்திரருக்கு தான் தெரியும். தர்மத்தினுடைய சூட்சம் இக்கட்டான சந்தர்ப்பங்கள்ல எது ரைட்டு எது தப்பு. சாதாரணமா தர்மத்தை சொல்வேனா, எல்லா தர்மசாஸ்திரமும் படிச்சிருக்கேன்.
மேல போய் சாந்தி பர்வாவிலையும் ஆனுசாசனிக பர்வாவிலையும் சகல தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் என்ன, ஸ்திரீ தர்மம் என்ன, புருஷ தர்மம் என்ன, விவகார தர்மம் என்ன, ராஜ தர்மம் என்ன, ஆபத்தர்மம் என்ன, சாதாரண தர்மம், ஆஸ்தான தர்மங்களும் சொல்ல போறார். தெரியுமா? இருந்தாலும் ஒரு ஆபத்தான காலத்துல இக்கட்டும் இதை பண்றதா அது பண்றதாங்கிறது தர்மபுத்திரருக்குத்தான் தெரியும். அவரோ வாய்மொழின்னு இருக்கார். நான் என்ன எப்படி சொல்றேன் நீங்க அப்படின்னாரா. அதுக்கப்புறம் திரௌபதி பேச முடியல அவர்கிட்ட. ஏன்னா எது தர்மம் எது அதர்மம்னு தெரியலையே. அடுத்த க்ஷணம் இது போல சந்தர்ப்பங்கள்ல வேற யாரும் சரணம் கிடையாது, பகவனத்தர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு விஷ்ணுஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச பிராணாய விக்ரோஜதி அக்ஞசேனி அப்படின்னு விஷ்ணுஞ்ச ஜிஷ்ணுஞ்ச சர்வ வியாபகரா இருக்கார். அவர் எங்கேயோ துவாரகா நகரத்துல வந்து டிக்கெட் வாங்கின்னு இங்க வர வேண்டிய சந்தர்ப்பம் தான் ஒண்ணும் நடக்காதுன்னு. ஜெயிக்கிறதுன்னு அவரால் தான் முடியும். எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடியது அவரால் தான் முடியும். ஆகையால் கிருஷ்ணா கோவிந்தா என்ன காப்பாத்துறாப்பா. ஏ கிருஷ்ணா துவாரகாவாசின்னு துவாரகையில் இருக்க நீ, ஆனா நீ விஷ்ணு. விஷ்ணு வியாப்தவங்கிற தாத்துவான். சர்வ வியாபகமா இருக்கேன், உங்களுக்கு தெரியாத கிடையாது, என்ன காப்பாத்துங்கோன்னாலா. பகவான் பார்த்தார், விடுவார கை விடுவார. சரணாகதி நார்த்த பரித்ராண பராயணே. ஒரு தடவை நான் உனக்கு சேர்ந்தவன்னு சொன்னா பகவான் நிச்சயமா கைவிட மாட்டார். நம்பிக்கை முக்கியம். இது நன்னா பார்க்கணும். நம்ம இந்த நம்பிக்கையில தான் எல்லா சாஸ்திரமே இருக்கு. ஒரு நாளைக்கு பார்வதி பரமேஸ்வராள் அப்படியே ஆகாசத்துல போயிட்டே இருக்கிறப்ப கங்கை பர்வதத்துக்கு காசிக்கு போனாலாம். அந்த காசிக்கு மேல போற அப்படி கூட்டமா காசியில கங்கையில ஜனங்கள் குளிச்சுட்டு இருக்க. பார்வதி கேட்டாலாம், இது இவ்வளவு கூட்டமா விடுறாளா இந்த கங்கையில, என்ன விசேஷம்? எல்லாருக்கும் பாப்பம் போயிடுமா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னால இவருக்கு அறியம் பண்ண அப்படின்னாரு. கிழமா ரொம்ப வயசான கிழைய அங்கே போய் நில்லுன்னாரு. சரின்னு அந்த கடையில ஒரு கட்டத்துல கிழவான வயசான ஒரு சுவாசனையா நின்று இருக்கா. இவர் ரொம்ப கிழவனாதான் அங்க பக்கத்துல கீழே இறங்கினார். இறங்கி நின்று என்ன வேணும்னா கால் ஸ்லிப்பானா போல அப்படி கங்கையில விழுந்து விட்டார். அம்பாள் கத்த ஆரம்பிச்சாலும், எங்க ஆத்துக்காரர் விழுந்தார் புடிங்கோ அப்படிங்கிற. இந்த அம்மா பிடிக்க போல. இந்த வயசாச்சு நியாயமா என்ன ஒண்ணா என்ன வயதானா இந்த இறங்கி பிடிக்கணுமா இல்லையா? பிடிக்கல, கத்திட்டு இருக்காளாம். எல்லாரும் பிடிக்கிறது விழுந்தா சொன்னாலாம், யாரு ஒரு பாப்பமும் பண்ணறியோ அவாதான் எங்க ஆத்துக்காரரை தொடணும், இல்லைன்னா எரிஞ்சு போயிடுவாள் அப்படின்னால. எல்லா விவகாரம் அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டா. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார், அவர் கரையில இருக்கார், கங்கையில இல்ல. ஜொபேல்னு குதிச்சு ஓடி போய் அவரை பிடிச்சி இழுத்துன்னு வந்தாராம். இழுந்ததை காப்பாத்தி விட்டார். அப்ப இந்த அம்மா கேக்குறா, ஆமா இத்தனை பேர் கங்கையிலேயே இருக்கா, அவ ஒண்ணும் காணலையே, நீங்க கரையில இருக்க, கரையில இருந்து குதிச்சு அவரை காப்பாத்தினீரே, நான் சொன்னது கேட்கலையா? நீங்க ஒரு பாபமும் இல்லாதவாள்னு சொல்றேட, ஒரு பாவமும் இல்லைன்னு நீங்க எப்படி தீர்மானம் பண்ணேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் கரையில இருக்கேன், கங்கையில நான் விழுந்ததுமே கங்கையில எனக்கு கங்கா ஸ்பர்சம் ஏற்பட்டது, சகல பாபங்களும் போயாச்சு. அதுக்கப்புறம் தானே அவர் பிடிச்சேன்னா விவகாரம் என்னன்னு. ஓஹோ, கங்கையிலேயே இருக்கிறவாளுக்கு அந்த நம்பிக்கை இல்ல, எங்க கரையில இருக்கிறவங்க அந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமா சகல பாபங்களும் போயிடும். மறுபடியும் பாப்பம் ஒட்டாது, மேல வரக்கூடியதான பாப்பம் ஒட்டாத அளவுக்கு அந்த மனசை சுத்தி பண்ணக்கூடியதான நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். அதான் சாஸ்திரத்துல ஸ்ரத்தஸ்வசோம்யா, ஸ்ரத்த இருக்கட்டப்பா, நான் காப்பாத்துறது நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு இல்லையா. அப்படி விசேஷமாக அத்தனையும் பண்ணி கொண்டு இந்த ஸ்ருத்தையாக ஜிஷ்ணுன்னு பேரவருக்கு. ஆனால் இங்க ஜிஷ்ணுன்னு இல்லாம ஜெயிஷ்ணுன்னு போட்டிருக்கு. ஜெயிஷ்ணுங்கிற பிரதத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஜெயிக்கிறதே அவருடைய கேரக்டர்னு அர்த்தம். ஜிஷ்ணுன்னு ஜெயிச்சவர்னு அர்த்தம். ஜெயிஷ்ணுங்கிற பதத்துக்கு இஷ்ணுச்சு பிரத்யம். அந்த இஷ்ணுச்சு பிரத்யத்துக்கு என்ன விசேஷம்னா, எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருப்பதே அவருடைய சுவாவம். அதான் சொல்றார், ஜெயிஷ்ணு பதம் இஷ்ணுச்சு பிரத்யாந்தம். இது வியாக்கரணத்து விசேஷம். ஆனா அதுல விசேஷமா நமக்கு சொல்ற விசேஷம் இருக்கு. நது கிராஜஸ்து இது வஸ்னு பிரத்யாந்தம். ஏன்னா கிளாஜிஸ்னுக்கு அப்படிங்கிறதுனால வஸ்னு பிரத்யம் வறுமையானால் ஜிஷ்ணுன்னு வந்திருக்கணும். ஆனா வாக்தேவருக்கு தெரியாதா, அவன் ஏன் ஜெயிஷ்ணுன்னு போட்டிருக்க? இவருக்கு ஜெயிப்பதே எப்பொழுதுமே வழக்கம். சோ அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நாள் அது தோத்து போகாதான். அந்த பாதங்களை யாரு சரணாகதி பண்றாளோ அவ வாழ்க்கையில ஒரு நாளும் கெட்டு போக மாட்டா, கஷ்டமே விட மாட்டா.
கஷ்டங்கள் வந்திருக்கே பிராரப்தமா அல்ல மோதரா போல மோதறது. சில பேருடைய கஷ்டங்கள் கேட்டேன்னு நம்மளால தாங்க முடியாது. நினைச்சிருப்போம் ஓஹோஹோ இப்படின்னு. அந்த கஷ்டங்கள் முன்னால் நிற்காது. ஆனா அம்பாள் பாக்குறா இதெல்லாம் ஒரு கணக்கா, நான் உங்களுக்கு மறுபிறவி இல்லாம தான் கொடுக்குறேன், இன்னொரு பிறவி இல்லாத உங்க சாகித்யத்தை தான் அழிச்சுன்னு போறேன், இந்த கரங்கள்லாம் தள்ளுங்க விட்டு தள்ளுங்க அப்படிங்கிறதா. அப்படி எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியதான ஸ்வபாவம் உள்ளதான பாதங்களாம் ஜெயிஷ்ணு. ஏன் அப்படி வஸ்னு பிரத்தியம் வறுமையானால் அதுக்கு ஜிஷ்ணு நாடு. ஜிஷ்ணுத்யாபத்தே இஷ்ணுச்சோ விதானம் தோ. இங்க இஷ்ணுச்சு எந்த சூத்திரத்தினால விதிக்கப்பட்டிருக்க? புவஸ்சா இது சூத்திரே சகாரஸ்ய அனுத்த சமுச்சயார்த்தத்வேன. தனிய சூத்திரம் இல்ல, ஆனா என்ன புவஸ்சாங்கிற சூத்திரத்துல சகாரத்தினால அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான இஷ்ணுச்சு பிரத்தியம் அனுவர்த்திக்கிறது. சகாரஸ்ய அனுத்த சமுச்சயார்த்தகத்வேன விருத்தி கிருதா வியாக்கியானம். இது விருத்திக்காரர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். காத்தியாயனர் ஒருத்தர், அவர் தான் வார்த்திகம் எழுதினார் மகாபாஷ்யத்துக்கு. அவர் பாணினியுடைய சூத்திரங்களுக்கு வார்த்திகம் எழுதினார். அந்த வார்த்திகத்துக்கு மேல பாஷ்யம் வந்திருக்கு. யதோத்தரம் முனீனாம் பிராமாண்யம். பாணினி சொன்னதை விட காத்தியாயனர் சொன்னது வசதி, காத்தியாயனர் சொன்னதை விட பதஞ்சலி சொன்னது வசதி. என்ன சார் இப்படி சொல்றேன்? அங்க ஒண்ணும் இல்ல, பாணினி மனுஷன், ஈஸ்வர அனுகிரகத்தினால அவருக்கு வந்திருக்க. காத்தியாயனர் ரிஷி, அவர் முக்காலத்தையும் பார்க்கிறவர், ஆர்ஷ ஞானம் உள்ளவர். இன்னும் பதஞ்சலி பகவான் சொன்ன சாட்சாத் ஆதிசேஷ அவதாரமே அவர். அதனால யதோத்தரம் நாம் பிராமாண்யம் அப்படின்னு வார்த்தைக்காரர் சொல்லியிருக்க. தத் சூத்திரே சந்தசி இது அனுவருத்தி நகாரியா. சில பேர் சொல்றா வியாக்கரணால் அந்த சூத்திரத்துல ஜெயிஷ்ணுங்கிறது வேதத்துல தான் வரணும், லௌகிக பிரயோகத்துல வரப்படாது. சிலது அப்படியெல்லாம் வேதத்துக்கு ஸ்பெஷல் லைசன்ஸ் உண்டு. பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவா, கர்ணேபின்னு சொல்றது. கர்ண சப்தமானது அகாராந்தம்னா அது கர்ணைகின்னு வரணும். கர்ணைகி ராமைகிங்கிற மாதிரி கர்ணைகின்னு வரணும். கர்ணேபிகின்னு சொல்றதுன்னாரே வேதத்தை போய் கேட்டுக்கொண்டார். வேதத்தை ஒன்றும் சொல்ல முடியாது, ரிஷிகளை ஒன்றும் சொல்ல முடியாது. பிரதீயதாம் தாசரதாய மைதிலி 100 தரம் சொல்றாரு வியாக்கறது வால்மீகி. தாசரதி சப்தம் தசரதனுடைய புள்ள தாசரதி. இப்ப ஹரிசப்தம் மாதிரி தாசரதையேன்னா வரணும், ஹரையேங்கிற மாதிரி. தாசரதாயான்னு சொல்றேன் கன்னத்துல போட்டுண்டா அப்படியே படிங்கோ, ராமாயணத்தை மாத்தாதீங்கோ. ராமாயணம் வேதம், வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மன அப்படின்னு வேதத்தினுடைய அர்த்தமான பரபிரம்மம் ராமனாக பிறந்த பொழுது வேதம் பார்த்ததான் ஆஹா எனக்கு அர்த்தம் இல்லையே, அர்த்தம் இல்லாத சொல்ல ஆயிட்டனே அப்படின்னு நினைச்சதா. பிராச்சேத மகர்ஷி அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கவலைப்படாதேன்ட்டார். என்ன வால்மீகி வழியாக நான் முழுக்க அப்படியே பண்ணிவிடுறேன். வேதமே ராமாயணம், ராமாயணமே வேதம். ஒரு ஸ்லோகம் ஒரு நாளைக்கு ராமாயணம் வாசிங்க போறோம், பிரம்மயஜ்யம் பண்ண பலம். என்ன சாட்சாத் பிரம்மம் ஒண்ணும் வேதம் ஒண்ணும். அது எப்பாதம் பதமேவா, பாதி ஸ்லோகமோ ஒரு ஸ்லோகமோ ஒரு பாதமோ ஒரு பதமோ படிச்சாலும் போறோம். அதெல்லாம் அதுல வால்மீகி ராமாயணம் புஸ்தகம் இருந்தா போதும். 2 நமஸ்காரம் பண்ணி ஒரு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணணும். அதுல வேதம் புஸ்தகம் இருக்கணும், ராமாயண புஸ்தகம் இருக்கணும், விசேஷமாக அம்பாளுடைய படம் இருக்கணும், குத்து விளக்குக்கு நமஸ்காரம் பண்ணணும். இப்படி சாதாரண தர்மங்கள் தான், ஒன்னும் பெரிய கட்டம் ஒண்ணும் இல்ல. உங்களை தினமும் 1000 ரூபாய் செலவு பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன ஆச்சு, அவ்வளவு வசதி. இது வேதத்துல இருக்குன்னு சொல்லப்படாது, லோகத்திலேயே விவகாரம் உண்டு. தத்சூத்திரே சந்தசி அனுவர்த்திஸ்தன காரிய பூஷ்ணர் பவிஷ்ணர் பவிதா இது அமரகோஷே பிரயோகா. அமரகோஷத்துல லௌகிகத்துக்கு தான் பிரயோகம் பண்ணியிருக்கார். அதனால பிரயோக சரணாக வையாகரணாக இது நியாயா. வியாக்கரணத்துல இந்த சூத்திரத்துல இப்படி வருதுன்னு, எந்த சூத்திரம் இப்படி வந்தா என்ன சார், லோகத்துல பிரயோகம் இருந்தா பண்ணுங்கோட்டார். அவ்வளவு கடைசியில அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும், முதல்ல லாங்குவேஜ் அப்புறம் கிராமர் வந்தது. கிராமர் பிரகாரம் லாங்குவேஜ் வரல, ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல சப்த பிரயோகம். நம்ம நாட்டுல சப்த பிரயோகங்கள்லாம் எப்படி, வேதங்கள் அனாதி காலம் அபௌருஷயம். அப்படி அபௌருஷயமாக வேதங்களும் லௌகிக பிரயோகமும் வந்துட்டு இருக்கிற காலத்துல அதுக்கப்புறம் இந்திரன் சந்திரன் இப்படி பல பெயர்கள் வியாக்கரணம் எழுதின. அந்த வியாக்கரணங்கள் பின்ன பின்ன பிரஸ்தானமா இருக்குன்னு அவைகள்லாம் யூனிட்டரியா பண்ணி சேர்த்து வச்சிருக்கார் பதஞ்சலி, பாணினி. அதனாலதான் பாணினி வியாக்கரணம் ரொம்ப வசத்தின்னு சொல்ற.
ஆனா இந்த பாணினி வியாக்கரணம் என்ன சொல்லுங்க, பிரயோக சரணாக மகான்கள் ஏதத்திர பிராமணாசம் அரிசினா யுக்தா யுக்தாக அலூட்சா தர்மகா மாஸ்யோ அப்படின்னு உயர்ந்ததான மகான்கள், அறிந்தவர்கள், சாஸ்திரம் வாஸ்தவா, ஆச்சாரத்தோட இருக்கிறவா, அவ எப்படி பிரயோகம் பண்றாளோ எப்படி நடந்துக்கிறாளோ அப்படி நடந்துங்க, நீங்க போறோம் ஃபுல் மார்க் உங்களுக்கு விடுதல். அப்படி விசேஷமாக அமரகோஷத்துல சொல்லியிருக்கார். பிரயோக சரணாக வையாகரணாக இது நியாய தஸ்மாத் விஷ்ணு பிராஜிஷ்ணுவது ஜெயிஷ்ணுரபி சாதுரேவ. விஷ்ணு சப்தமும் பிராஜிஷ்ணு சப்தமும் எப்படியோ அதே போலயே ஜெயிஷ்ணு சப்தமும் சாது. இது சாதாரண மீதி புத்தகங்கள்லாம் கிடைக்காது. லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம் பாஸ்கர் ராயர் பாஷ்யம் வாசிச்சா தான் இது சரியா வரும். அப்படி விசேஷமா சொன்னார். இப்படி கூடகுல்பா கூர்மபுருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா பிறகு நக தீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா. உயர்ந்ததான நாம நக தீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா. நகங்கள்னா அம்பாளுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடியதான நகங்கள். நகம்ங்கிறது தமிழ் பதம் இல்ல, சம்ஸ்கிருத பதம் இல்ல. சம்ஸ்கிருத பதம் தமிழ்லயே வச்சுட்டு இருக்கோம், இல்ல தமிழ் பதம் சம்ஸ்கிருதம் எடுத்துருப்போம். எந்த லாங்குவேஜ் முன்னாலும் நான் சண்டை போடல. விவகாரம் என்னடா, ரெண்டு பாஷையிலையும் ஒரே அர்த்தம் தான். நகம்னு அம்பாளுடைய காலில் இருக்கிற நகங்கள். அந்த நகங்களுக்கு சுவாபாவிகமாகவே ஒளி உண்டு. அதுக்காக பெயிண்ட் அடிச்சுட்டதான ஒளி இல்லை, சாதாரணமாகவே ஒளி உண்டு. நக தீதிக்கு சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா. நமஜ்ஜனங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடியதான மகான்கள் யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ராளி வாழலாம் நமஸ்காரம் பண்ற. நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்ன ஆறு தெரியுமோ, நான் அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து உண்டாகக்கூடியதான அந்த நகங்கள்ல இருந்து உண்டாகக்கூடியதான கிரணங்கள் இருக்கே, அது அவளுடைய தலை வழியா உள்ள போய் அவளுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான உள்ளுருட்ட போக்கடிக்கிறதான். நகதீதி நகத்தினுடைய கிரணங்கள், ஒளிகள். அதனால சஞ்சன்ன நமஜ்ஜன நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான அவளுடைய உள்ளிருட்ட, அந்த உள்ளிருட்ட போக்கடிக்கிறதா நமஜ்ஜன தமோ குணா அர்த்தம். இன்னொன்னு, தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்றான், அவளுடைய கிரீட்டத்தினுடைய காந்திகள்லாம் அம்பாளுடைய பாதங்கள்ல விழறது. அம்பாளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான நகங்கள் இருக்கா இல்லையா, அந்த பாதத்துல இருக்கக்கூடிய நகங்களுடைய ஒளி, அந்த ஒளி என்ன பண்றதா, இந்த கிரணங்கள் வந்ததான ஒளி இருக்கே, இதனால மறைக்கப்பட்டிருக்க சஞ்சன்னா. அந்த கிரணங்கள் கிரீட்டத்துல இருக்கக்கூடியதான ரத்னங்கள், மாணிக்கங்கள், அவர்களுடைய பிரகாசம் எல்லாம் அந்த ஒளி அம்பாளுடைய பாதத்துல போய் விழறது. பாதத்துல இருக்கிற நேச்சுரலா இருக்கக்கூடியதான அந்த நகங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒளியானது மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டதுன்னு அது எங்க போயிருக்கணும்? அந்த ஒளி இருக்கணும். ஒளி எங்கேயாவது போயிடுமான்னு, அதான் சுவாபாவிகமாச்சு, அங்கேயே இருக்கணுமே. அது காணப்படலையே, எங்க போச்சு அப்படின்னா இவளுடைய இதயத்துக்குள்ள பூந்துட்டான். யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய இதயத்துள்ள போய் அவளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிச்சது. இப்படி ரெண்டாவது அர்த்தம். நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா. நகானாம் பாத நக சந்திராணாம் தீதிதிதி. பாதத்துல இருக்கக்கூடியதான நகங்கள், ஒவ்வொரு நகமும் அர்த்த சந்திராகாரமா இருக்கான். நகங்கள் எப்படி இருக்கு? அஷ்டமி சந்திரன் மாதிரி காணப்படுறதா. அதான் பாத நக சந்திராணாம். சந்திரன் அதுல ஒளி இருக்குமா இல்லையோ, தீதிதிதி கிரணைஹி. தீதிதின கிரணம். சம்யக் சன்னஹா லோபிதா. எப்படி? நமதாம் பிரம்ம விஷ்ணுவாதி ஜனானாம். நமஸ்காரம் பண்ணக்கூடியதான பிரம்மா விஷ்ணு இப்படிப்பட்டதான ஜனங்களுடைய தமோ குணா அஜ்ஞானம் தஸ்ய. தமோ குணத்தை மட்டும் போக்கடிக்கல, அஜ்ஞானத்தையே போக்கடிக்கிறது. தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணம் எல்லாவற்றையும் நீக்கி குணாதீதாளா ஆக்கிறதான் அம்பாளுடைய பாதத்துக்கு பண்ணப்பட்டதான நமஸ்காரம். பாத தியானேன அஜ்ஞான நாசா இது பாவா. அதனால இப்படி அம்பாளுடைய பாதங்களை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அஜ்ஞானம் போயிடுது. எந்த வேதாந்தங்கள்லாம் ஒரு முனையாக சொல்றதோ அந்த ஞானம் உங்களுக்கு இப்பிறவிலேயே அஜ்ஞானம் போகக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்தானம் கிடைக்கிறது. ஆகையால் பாதத்தியானேன அஜ்ஞான நாசா இது பாவா. யத்வா
அஸ்யாக கரணயுகஸ்ய நகச்சந்திரஸ்ய இந்த அம்பாளுடைய 2 பாதங்கள் எனக்கூடியதான நகச்சந்திரங்களை நமஜன கிரீட மணிகண சாயா பிரதிபிம்ப பாகுல்யேன நமஸ்காரம் பண்ணக்கூடியதான தேவதைகளுடைய கிரீட்டங்கள் இருக்கே, அந்த கிரீட்டங்கள்னா அம்பாளுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடியதான நகங்களில் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. வெளுப்பான பிரகாசமான சுத்தமான ஒரு வஸ்து இருந்தா அந்த வஸ்துல என்ன ஆகும், அந்த எந்த பொருளா இருந்தாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடி சுத்தமா இருந்தா அதுல பிரதிபிம்பம் வரத்தானே வரும். அம்பாளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான நகங்கள்ல தேவதைகளுடைய கிரீட்டங்கள் எல்லாம் பிரதிபிம்பிச்சிருக்கு. நமஜன கிரீட மணிகண சாயா பிரதிபிம்ப பாகுல்யேன. ஒரே கண்ணாடியில 10 லைட் போட்டா அது எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி 10 பேர் நமஸ்காரம் பண்ணினா அவளுடைய கிரீட்டங்கள்லாம் பிரதிபிம்பிச்சிருக்கான். தீதிதீராம் விசேஷ பானா பாவே. அப்பொழுது அந்த கிரணங்கள்லாம் விசேஷமாக ஆஹா இது இன்னது இது இன்னதுன்னு தெரியலையே, விசேஷமாக பானம் இல்லை. தாசாம் தமோ நாசாய. அப்ப என்னாச்சு, இருட்ட போக்கடிக்கிறதுக்காக நமஜன ஹிருதய அந்த பிரவேசா உத்பிரேட்சதே. நமஸ்காரம் பண்றவாளுடைய இதயத்துக்குள்ள போயிடுதோ. அந்த அம்பாளுடைய பாதங்கள்ல வரக்கூடியதான அந்த கிரணங்கள் நமஸ்காரம் பண்றவாளுடைய ஹிருதயத்துக்குள்ள அவளுடைய தலையில இருக்கிற சுஷும்னா நாடி வழியா பிரம்மரந்திரம் வழியாக உள்ள போயிடுதோ ஹிருதயத்துல அப்படின்னு சந்தேகம் வருதான். உத்பிரேட்சதே கவிரிதி பாவா. நீர் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டே இருக்கு. உத்பிரேட்சிக்கு மூலம் வேண்டாமோ, ஏதோ ஒரு பிரமாணம் இருக்கணுமோ இல்லையோ. பிரமாணத்தை சொல்றேன்னு ததாத மத்ய புராண பத்ம புராணயோஹோ பார்வத்யா சாமுத்ரிக லட்சணானி திருஷ்டவதா நாரதஸ்ய வாக்கியம். மத்ய புராணம் பத்ம புராணம் இந்த 2 புராணங்கள்லயும் இந்த கதை இருக்கு. மேல சொல்லக்கூடியதான ஒரு கதை இருக்கு. ஒரு நாளைக்கு நாரதர் வர. நாரதர் ஹிமத் பர்வதம் இருக்கு, மேனான்னு ஹிமத் பர்வதனுடைய ஆத்துக்காரி மேனான்னு பேர். இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கேன் இன்னைக்கு, என்னென்னமோ பேர் வச்சிருக்கேன், அந்த பேர் தப்பா என்ன? மேனா, மேனகாங்கிறதுல மேனா அப்படின்னு ஒரு பேர். அதான் பார்வதியினுடைய அம்மா அவருடைய பேர். இந்த பார்வதிக்கு கல்யாணத்துக்கு எங்கெங்கயோ பாக்குற சார், எங்கேயும் பையன் அமையல. இப்படி இருக்கே அம்பாளுக்கே எப்படியோ அப்படின்னா, சில சமயத்துல ரொம்ப ஹையர் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கா அப்படின்னாலும் பையன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நல்ல பையனா கிடைக்கும். இது என்னடா ஆச்சுன்னா, ஆனா பெற்றவர்களுக்கு மனசுல ஒரே கவலையோ இல்லையோ, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதில்ல, சாப்பிட தோன்றதில்ல, கண்டுதண்டா இது தூக்கம் வரதில்ல, இவனை யாருக்காவது கட்டி என்ன பாரமா என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு பத்தவாளுக்கு அவளுக்கு தான் சார் தெரியும், உமக்கு தெரியாது சார் அந்த கவலை. பொண்ணு பத்துன்னா அந்த பொண்ணானது வயசான யுக்தமான வயசுக்கு வந்தப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா அது ரொம்ப சிரமம் தான். அதற்காக என்ன பண்றா, கவலைப்பட்டு இருக்கா. நாரதர் வர. இங்க நாரதர் எப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கலக்கி அப்புறம் தான் சரி பண்ணுவார். அவருடைய சுபாவம் அப்படி வந்து கேட்கிறார். வந்து கேட்டதுமே நான் நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி, எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, என்ன ஏது கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற. சீக்கிரமே விவாக பிராப்தி ரசம் அக்ஷரை போட்டே இருக்க வேண்டியதானே. இவர் அப்படியே கண்ணை கொண்டு தியானம் பண்றார். நாராயண நாராயணன் சொல்லிவிட்டு ஒரு 2 வார்த்தை சொன்னார் பாருங்க. நஜாதோ அஸ்யா பதிர்பத்ரே லட்சணைச்ச விவர்ஜிதா உத்தான ஹஸ்தா சததம் சரணைர்வியபிசாரிபிஹி ஸ்வச்சாயயா பவிஷ்யேயம் கிமன்யத் பஹு பாஷதே சொன்னார். அம்மா, நான் யோஜனை தேடி தேடி பார்த்தேன் மூலகத்திலையும், இவருக்கு இந்த பொண்ணுக்கு ஆத்துக்காரர் பிறக்கலைன்ட்டார். சரி, எப்படி இருக்கும் பாருங்க பொண்ணை பெற்றவளுக்கு. நஜாயதே அஸ்யா பதிர்பத்ரே. இவரை யார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர் இன்னும் பிறக்கல அப்படின்னு. அவ கல்யாணம் ஆகாதுன்னு அர்த்தம். பண்ண விட பையன் பெரியவனா இருக்கணும், முன்னாலேயே பிறந்திருக்கணும், இன்னும் பிறக்கலைன்ட்டார் அவர். அதோட இல்ல, லட்சணைச்ச விவர்ஜிதா. எந்த ஒரு அழகான லட்சணங்கள்னா அம்பாளிடத்துல பாக்குறீல, இந்த லட்சணங்கள்லாம் இருக்க போறதில்லை. இது வரைக்கும் நாங்க முதல்ல இருந்து சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகத்திய சமுத்தியதா அங்கிருந்து ஆரம்பிச்சு என்ன அழகான லட்சணங்கள் சௌந்தர்ய ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணி சேர்த்து சொன்னிடும். லட்சணைச்ச விவர்ஜிதா, ஒரே க்ஷணம் எல்லாம் போயிட போறது. என்ன பண்ணுவா பாவம். அதோட இல்ல, உத்தானஹஸ்தா சததம், எப்பொழுதும் எங்க அம்பாள் கை மேலேயே இருக்கும், அது கீழே விழாது மேலேயே இருக்கும். உத்தானஹஸ்தா சததம்,
சரணைஹி வியபிசாரிபிஹ ஸ்வச்சாயயா பவிஷ்யேயம். சரணைஹி வியபிசாரி, பாதங்கள் இங்கே இங்கேயும் அசைஞ்சுட்டே இருக்கும், தன் பாதமானது அதனுடைய நிழலையே தாண்டாது அப்படின்னு தரமே. சரணைர் வியபிசாரிபிஹ ஸ்வச்சாயயா பவிஷ்யேயம். அம்பாளுடைய பாதங்கள் தன்னுடைய நிழலையே தான் தாண்டாதுன்ட்டார். புரியுமா அந்த அம்மாவுக்கு? கவலையில இருக்கும். சாதாரணமா இருக்கும் பொழுது கிளாஸ்ல சொன்னேன்னா ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு யோசனை பண்ணலாம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு வந்து கேட்கிறார். அந்த சமயத்துல இவரும் பெரிய அம்சங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஸ்வச்சாயயா சரணைர் வியபிசாரிபிஹ ஸ்வச்சாயயா பவிஷ்யேயம் கிமன்யத் பகுபாஷ்யதே. இன்னும் என்ன சொல்லணும் நான் பாங்க இந்த அம்பாளை பத்தி அப்படின்னு அவர். அம்பாளுக்கு மேனாக்கு தாங்கல துக்கம், அழுதுட்டா. இத பார்த்து ஹிமான் அங்க வந்திருக்கார். ஹிமான் வந்து கேக்குற, சுவாமின்னு என்ன இப்படி சொல்ற, தெரியலையே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே. எல்லோருக்கும் மாங்கல்யமான பதார்த்தங்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுக்கிறவள் இவள்னு சாஸ்திரங்கள் சொல்றதுன்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்கா. உங்க அதுல மஞ்சக்கிழங்கு இருக்கு, அது கீழே விழுந்திருக்க, காலால உதறி தள்ளுவிடும், எடுத்து கண்ணுக்கு ஒத்திண்டுன்னா மேல வைக்கிறேன். குங்குமம் இருக்குன்னு அது என்ன பண்றேன், கண்ணுக்கு ஒத்திண்டுன்னா ஒரு இடத்துல மூலையில வைக்கிறேன். மஞ்சள் என்ன, குங்குமம் என்ன, இது போல பதார்த்தங்கள்னா வெத்தலை என்ன, இதெல்லாம் நம்ம பத்திரமா மங்களமான பதார்த்தங்கள்னா நினைச்சுட்டு இருக்கோம். இந்த மங்களமான பதார்த்தங்களுக்கு மாங்கல்யத்தை கொடுத்தவள் யார்? இவளல்லவா சர்வ மங்கள மாங்கல்ய. எது உயர்ந்தது, எது நல்லது, எது மங்களமானது என்று லோகத்துல கருதுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுத்தவள் இல்லவா? அவள் இடத்துல போய் இப்படி சொல்றேன் சுவாமி, நியாயமா தெரியலையேன்னு. ஏன் இப்படி சொல்றேன்? லட்சணை வர்ஜிதா இப்படின்னு சொல்றேல, புரியலையே, இவருக்கு ஆதகாரே பிறக்கலேன்னு சொல்றேல, தெரியலையே அப்படின்னு கேட்டாரா. ஏன்னா அந்த அம்மா கேட்க முடியல, அழுதுன்னு இருக்கா. இவன்னா கேட்கணும், ஏதாவது பிராயசித்தம் சொல்லுங்க, வழி பண்ணி போவோம். காசிக்கு போகணுமா, ராமேஸ்வரம் போகணுமா, வேற எங்கேயாவது போகணுமா, ஏதாவது ஜபிக்கணுமா சொல்லுங்க, பண்றதுக்கு தயார். ஏன்னா பொண்ணாச்சே, பொண்ணு இடத்துல அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிரியஞ்சார். பையன் இடத்துல பிரியம் இல்லைன்னு இல்ல, அவன் நல்ல வழியிலேயே இருந்திருக்கணுமே, நல்லா வளரணுமேன்னு ஒரு கன்சர்ன். பசங்கள் மேல அம்மா அப்பாவுக்கு பிரீத்தி இல்லைன்னு சொல்லப்படாது. அவளுக்கு பயம், இவன் ஒழுங்கா இருக்கணும், நம்ம பேரை எடுத்துட்டு விடாது. இப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்க பசங்க எல்லாம் பேர் எடுக்க விடாது அப்படின்னு ஒரு பயம். அதனால பசங்க மேல அபிமானத்தை காட்டுறது இல்ல. பொண்ணிடத்துல அபிமானத்தை காட்டாம அவளால இருக்க முடியல. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்படி ஆச்சே விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டாரா. இது மேனாம் பிரதி உக்தே துர்லட்சணான்யேவ இமானி கதிதானி. நீங்க சொன்னதெல்லாம் சரியான லட்சணங்கள் இல்லையே, துர்லட்சணமா சொல்லியிருக்கேட அப்படின்னு நினைச்சுண்டு இது பிராமியதா ஹிமவதா. ஹிமவானுக்கு பிராந்தி வந்துருது, சுத்திட்டு இருக்க, என்ன பண்றது இல்ல. ஹிமவதா சதுக்கம் புருஷ்டதா நாரத உவாதா. இவரும் கவலைப்பட்டு கேட்டாராம் பரமேஸ்வரது இவர்கிட்ட, நாரதர்கிட்ட. ஹிமவான் கேட்டார். அப்ப சொல்றார், ஹர்ஷஸ்தானே விமஹதி ஸ்வயா துக்கம் நிவேத்யதே அபரிச்சின்ன வாக்கியார்த்தோ மோகம் யாசி மகாகிரே. ஹர்ஷஸ்தானே மஹதி. என்ன சுவாமி அழுதுன்றீர்கள்? நான் சொன்ன பிறகு மாயனா இப்படி அழற, நீங்களும் கவலைப்பட்டு இருக்கேள். நான் நன்னாத்தானே சொன்னேங்கிற. இது நன்னா இருக்கா? பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், இன்னும் ஆத்துக்காரர் பிறக்கலைன்ட்டார். இவளுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் போயிடும்ட்டார். தன் பாதமால தன் நிழல தொடாது, அந்த பிசாச்சாயிடுமோ இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு நான் கரெக்டா தானே சொன்னேன், நீங்க ஏன் வருத்தப்படுறேள் அப்படின்னார. ஹர்ஷஸ்தானே விமஹதி. சந்தோஷப்பட வேண்டியதான சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது ஸ்வயா துக்கம் நிவேத்யதே. ரொம்ப கவலையோட இருக்கேன்னு சொல்றேல, துன்பத்தை காட்டுறேல. அபரிச்சின்ன வாக்கியார்த்தா மோகம் யாசி மகாகிரே. ஓ மகாகிரே, பர்வதத்தெல்லாம் ராஜாவா இருக்கலே நீங்கள். அபரிச்சின்ன வாக்கியார்த்தா. நான் சொன்னதான வாக்கியார்த்தம் சரியா புரிஞ்சுக்கல, நான் சொன்னதான விஷயமான முழுமையாக நாங்கள் புரிஞ்சுக்கல. அதனுடைய வாக்கியார்த்தம் தான் புரிஞ்சுக்க, மேலோட காணப்படுற அர்த்தம் தான் புரிஞ்சுக்கிறீங்களே தவிர எவ்வளவு காடமான அம்சம் அம்பாளை புரிஞ்சுக்க முடியுமா? பரமேஸ்வரனை நினைச்சு பார்க்க முடியுமா? நீங்க அதை பத்தி கேட்கறத சாதாரண பொண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்கீல. யார் அவளை நினைக்கிறாளோ அவளுக்கு வாழ்க்கையில எல்லா சௌபாகியங்களும் ஏற்படும். அப்படிப்பட்டதான அம்பாளை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறேன்? இது சரியில்லையே, என்னுடைய வாக்கியார்த்தம் புரிஞ்சுங்கோ, அகண்ட வாக்கியார்த்தம் புரிஞ்சு. இது அத்வைத சித்தியை விட கஷ்டம்.
அபரிச்சின்ன வாக்கியார்த்தா. இந்த அபரிச்சின்ன வாக்கியார்த்தம்னு பொறுத்துக்கணும். மோகம் யாசி மகாகிரே இத்தியாதினா நஜாதோ அஸ்யா பதி இத்தியாதி வாக்கியானாம் அர்த்தம் நிர்வர்ணியா. இந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கு ஆத்துக்காரர் பிறக்கலன்னு நான் சொன்னேன் இல்லையா? அம்மா சொன்னேன் அப்படின்னு ஆத்துக்காரர் இல்லையேன்னு அர்த்தம் இல்ல, பிறக்கலைன்னு. ஏன்னா அவர் பிறந்தவர் இல்ல, பிறவி இல்லாதவர். அதோபிசம் நவ்யாத்மா, அவர் பிறவி இல்லாதவர் ஆச்ச. மாதாமக மகாசைலம் மகஸ்தபிதாமகம் காரணம் ஜெகதாம் வந்தே கண்டாது பரிவாரணம். எவரு சாதாரண ஒரு பிள்ளையார ஸ்தோத்திரம் பண்ணன்னு சொல்ற. மாதாமக மகாசைலம், பிள்ளையார் எப்படிப்பட்டவர் தெரியும்னா, அவருக்கு அம்மாவுக்கு அப்பா இருக்காரு, அவர் மலையம். பிதாமகர், அப்பாவுக்கு அப்பா யாருன்னார் இல்லைன்ட்டார். மகஸ்தத் அபிதாமகம், அப்பாவுக்கு பரமேஸ்வருக்கு அப்பா யாராவது உண்டோ? காரணம் ஜெகதாம் வந்தே விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹ, உலகத்துக்கு உண்டாக்குறவர், உலகத்தை காப்பாற்றுறவர், உலகத்தை அழிக்கிறவர் அவர்தான். காரணம் ஜெகதாம் வந்தே. ஆனா எப்படி இருக்கார்? கண்டாது பரிவாரணம், கழுத்துக்கு மேல யானைன்ட்டார். பிள்ளையார் இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பிள்ளையார் எதிர்க்க என்னையா அப்படிம்பாரு. அது மாதிரி பரமேஸ்வரன் இவருக்கு இந்த பொண்ணுக்கு ஆத்துக்காரர் பிறக்கலைன்னு நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, அவருக்கு பிறவி இல்லை, பிறந்தவர் அல்ல, அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடிய தானு கூட்டஸ்தர் அப்படின்னு அதுக்கு சொன்னார். ரெண்டாவது லட்சணைச்ச விவர்ஜிதா. லட்சணைச்ச விவர்ஜிதா, எல்லா லட்சணங்கள் போனவள்னு சொல்லல. நீங்க என்னென்ன லட்சணங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களோ இந்த லட்சணங்கள்லாம் அது ஒரு நாளைக்கு தானா போயிடும். அது நிர்குணமான பிரம்மமா வந்து சேரும். சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜோன்னதே குங்குமராகஜோனே குன்றெக்ஷு பாசாங்குஜ புஷ்பபாடஹஸ்தே நமஸ்தே ஜெகதேகமாதா. அப்படி 4 கைகளோடையும் சந்திரபிரையை கையில வச்சுட்டோம். இப்படி கையில பாசமும் அங்குசமும் கரும்பு வில்லையும் பானங்களும் வைத்துக் கொண்டு காஞ்சிபுரம் பட்டபுடம் அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி கட்டி இப்படிப்பட்டதான அவயவங்களோட இருக்கிறதா நீங்க மனசுல தியானம் பண்ண கொஞ்ச நாளைக்கு மனசுல அந்த ஸ்வரூபம் தோணி இன்னும் கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சு போயிடும். லட்சணைச்ச விவர்ஜிதா. அப்பொழுது எப்படி தோணும்? கட்டில் லேகாசமருசி ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா. மூலாதாரத்தை வந்து பிரம்மரத்ர பரியந்தம் ஒரு டியூப் லைட் போட்டா போல ஒரு லைட் அவ்வளவு திக்கா இருக்காது. மின்னல் கொடி எப்படியோ அப்படி காணப்படும். அதுவும் ஒரு க்ஷணம் காணப்படும், மறைஞ்சு என்ன கேனோபன சகலத்வித்யுத்தம் அப்படிங்கிறது. ததே தத் வித்யுதோ வியத்யுததா இது இன்யமீமிஷதா ஸ்ருதி சொல்றது. கேனோபரட் ஒரு செகண்ட் அப்படி தோணுமா, மறைஞ்சு போயிட்டு இவன் அவருவான். ஆஹா, அந்த ரூபமும் போச்சு, இந்த ரூபமும் போச்சு, நான் என்ன கெட்டு போயிட்டேனா, தப்பு பண்ணி விட்டேனா? ஒன்னும் கவலைப்பட. ஒரு நாளைக்கு நீங்க நல்ல வழியில வந்து இது மேல ஒரு நாளும் உங்களை அம்பாள் கைவிட மாட்டேன். சகுருதேவ பிரபன்னாய தவஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாமியேதர்மமா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வசாந்திம் சகச்சதி. ஒரே செகண்ட்ல தர்மமா ஆயிட்டார், தர்மாத்மா ஆயிட்டார், மறு வேற எங்கே போவானா? என் வழிக்கு வந்த ஒரு நாளும் அடிக்க மாட்டார். ஆகையால் கொஞ்ச நாள் மறுபடியும் தியானம் பண்ண மறுபடியும் தோடுங்கிற இதெல்லாம் சாதகாவஸ்தையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்கள். இதத்தான் நான் சொன்னேன். லட்சணைச்ச விவர்ஜிதா. இந்த மேனைக்கு சொன்னா கேட்க முடியும், கவலையில இருக்கிற செலவு புரியுமா? அதோட உத்தான ஹஸ்தா சததம், எப்பொழுதும் கை மேலேயே இருக்குன்னு. கை மேலேயே இருக்குன்னு இப்படியே கை எப்படியே வலியா வச்சுட்டு இருக்காளோன்னு நினைச்சா மேனா இல்லம்மா. உலகத்துல எல்லோருக்கும் படி அளக்கல், ஈஸ்வரனோட படி அளக்களும் இவர் தான். பாத்தீங்களா? கபாலி கையில ஓடோட வந்து நிக்கிறார். அம்பாள் என்ன பண்றா தெரியுமோ? நான் ரத்னங்கள் இதற்றதாக தங்க பாத்திரத்துல அப்படியே தங்க இது கரண்டி வச்சுன்னு கொடுக்குறாள். அதான் கபாலீஸ்வருக்கு அம்பாள். பிக்ஷாந்தே ஹிஞ்ச பார்வதி ஹிச்ச பார்வதி அன்னபூர்ணே சதா பூர்ணே ஞானம் வைராக்கியம் எங்களுக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறீங்களோ இல்லையா? எதுக்கு பிட்சப்படுங்க? என்ன பிட்சை இல்ல, லௌகிகமாக கடைசி நாள் வரைக்கும் ஆகாரம் கிடைச்சு நான் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கணும். டியூப் ஒழிய விடப்படாது. எப்பொழுதும் சர்வதா கடைசி க்ஷணம் வரைக்கும். அது என்ன சாதாரண சாப்பாடு இல்ல, எனக்கு பிடிச்ச சாப்பாடு. அன்னபூர்ணே மமாபிலஷிதம் அன்னம் தேகி. நான் எதை விரும்புகிறேனோ அந்த அன்னம் அன்னைக்குன்னு பார்த்து சீட முறுக்கு கேப்பல சாப்பிடலாம். அன்னைக்கும் மமாபிலஷிதம், என்னால ஆசைப்பட்டதா அந்த அன்னத்தை கொடுங்க.
அன்னவானோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிரம் அவர்ச்சதேன. அன்னமும் கிடைக்கணும், அன்னத்தையும் சாப்பிடணும், ஜீர்ணிச்சுக்கணும், போரும். இன்னும் வேணும்னு நினைக்கப்பட. இன்னைக்குதான் லட்டு சாப்பிட்டா மறுபடியும் லட்டு கிடையாது. வந்தா உண்டு பிட்சௌடம் சேவியதாம். கிடைச்சது ஒரு பிச்சை வந்து ஏதாவது வந்ததையானால் அது மருந்து மாதிரி சாப்பிடணுமா. ஸ்வத்வன்னம் நது யக்ஷதாம். இன்னைக்கு நல்ல அன்னம் கிடைச்சிருக்க, நாளைக்கு மறுபடியும் இதே வேணும் அப்படின்னு கேட்கப்பட. தெலுங்காளா இருந்தா முதல்ல ஒரு பருப்பு பொடி போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஆவக்காய் போட்டுக்கணும். ஆவக்காய் நன்னா போட்டுண்டு அதுல நல்லா சூடான அன்னத்துல ஆவக்காய் போட்டுண்டு கொஞ்சம் நெய்யை வேற பசஞ்சுட்டு ஒரு பக்கத்துல தயிரை வச்சுட்டு இதுல முக்கி சாப்பிட்டா இந்திரன் எதிர்க்க தெரியவாருன்னு. சாப்பிட்டு கெட்டு போறதுக்குன்னு ஆந்திராள் பிறந்திருக்க. இத போ, அவளை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி இது வேணுங்கிற ஆசை வேண்டாம், வந்தா சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்லல. ஸ்வத்வன்னம் நது யச்சதாம் விதிவசா பிராப்தேன சந்தோஷ்யதாம். நாளைக்கும் இதே போலயே ஆகாரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அப்படின்னு எதிரியும் பற்றதில்லாம இருக்கணும். ஆனா எங்க அப்பாள் என்ன பண்றா, நம்பின வாளுக்கு படி அளத்துட்டே இருக்கலாம். பரமேஸ்வரனை உட்பட கொடுத்துருக்க. அதனால அவளுடைய கை மேலோங்கி நிற்கும். உத்தானஹஸ்தோ சததம். இது வரைக்கும் புரிஞ்சது. சரணேர் வியபிசாரமே ஸ்வச்சாயயா பவிஷ்யேயம் கிமன்யத் பகுபாஷதே. இது வரைக்கும் முன்னால நான் சொன்னதான ஆன்சர்ஸ் எல்லாம் பத்ம புராணத்துல சொல்லியாச்சு. இந்த கடைசி ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஆன்சர் மத்திய புராணத்துல இருக்கு. இங்க அவும் எத்து புரோக்தம் மயா பாதௌ ஸ்வச்சாயா வியபிசாரிணௌ அஸ்யாஸ்ருணமமாத்ராபி வாசோர்த்தம் சைலசத்தமா எத்து புரோக்தம் மயா பாதௌ. நான் என்ன சொன்னேன், அம்பாளுடைய பாதங்கள் தன் நிழலை தாண்டாது. ஸ்வபதா ஸ்வசிரச்சாயாம் யத்வல்லங்கிதுமீஹதே பாதோத்தேசே சிரோனஸ்ய ததேயம் பைந்தவி கலா. யாராலையும் ஸ்ரீசக்கரத்துல நடுவுல இருக்கக்கூடியதான பிந்து ஸ்தானத்தை நான் பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அது எப்படின்னு, வெயில்ல போயிருந்து அந்த நிழல் இருக்க பதிலா தன் தலையுடைய நிழலை தன் காலால தாண்டடும்னு பார்த்தானா முடியுமா? நாளைக்கு ட்ரை பண்ணி பாரு, முடியாது. ஏன்னா நீங்க காலை அங்க தூக்கினா தலைனுடைய நிழலுக்கு மேல கால் நிழல் வந்துருச்சு. தலை நிழல் இருந்தா தானே அதை தாண்ட முடியும். ஏன்னா அந்த அம்பாளுடைய பிந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான அம்பாள் நீங்கள் ஆயிட்டு. பிரம்மவேத பிரம்மைவ பவதி சயோஹவை தத் பரமம் பிரம்மவேத பிரம்மயோவதி நாஸ்யா பிரம்ம வித்குலே பவதி. சொல்றோம் இல்லையா, இதே தான் நான் சொன்னேன். அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை யாரும் தானே நான் என்று அறிய முடியாது, அபரோட்சமாக நானே தானா அறிய முடியாது அப்படின்ட்டு. அதான் அஸ்யாஸ்ருணு மமாத்ராபி வாசோர்த்தம் சைலசத்தமா சரணௌ பத்மசங்காசௌ அஸ்யாஸ்வச்சனகோஜ்வலௌ. சரணௌ பத்மசங்காசௌ தாமரை போன்றதான அழகான கால்கள், பாதங்கள். இவளுடைய ஸ்வச்ச நகோத்பவோ நக உஜ்வலோ, ஸ்வச்சமான நகங்களோடு கூடியிருக்க. அப்ப வெயில்ல வந்தா பாதத்தினுடைய நிழல் கீழே விழருது. ஆனா அந்த நிழலானது அங்க இருக்கக்கூடியதான அந்த ஒளியினாலேயே நிழல் போயிடுது. அந்த பாதங்களுடைய நகங்கள்ல ஒளி இருக்கு, அந்த பாதத்தினுடைய நிழலானது அந்த நகத்தினாலேயே போயிடுது. ஸ்வப்பிரகாசமா இருக்குன்னு வேதாந்தத்துல சொல்லுவா. அப்படிப்பட்ட பதார்த்தம் இது. சுராசுராணாம் நமதாம் கிரீடமணி காந்திபிகி. தேவதைகளோ அரக்கர்களோ நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவளுடைய கிரீடமணி காந்திபிகி விசித்திரவர்ணைர் ஹாஸ்யந்தி ஸ்வச்சாயாம் பிரதிபிம்பிதைஹி. அம்பாளுடைய பாதங்களுடைய நிழல்களானது வரவிடாம அந்த கிரணங்களுடைய பிரதிபிம்பங்கள் அது விழுந்து போக்கடிக்கிறது. பிரவிஷ்யனா தகிஷ்யந்தி. இது உள்ள பூந்ததுமே என்ன ஆச்சுன்னா அந்த கிரணங்களானது அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணித்தான். யார் நமஸ்காரம் பண்ணானோ தேவதைகள் அவளுடைய அஜ்ஞானத்தை பிரவிஷ்யனா தகிஷ்யந்தி. எதை? தேஷாம் ஹார்தம் தமோ குணம். ஹார்தமான இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை நாசம் பண்ணிடுதான் அப்படின்னு அம்பாளுக்கு பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிலையானால் ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்திமமிதாம். அம்பாளுடைய பாதங்களுக்கு ஒரு தரம் நீங்க நமஸ்காரம் பண்ணினையானால் ஸ்ரீயம் இந்த ஜன்மாவில கடைசி க்ஷணம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு கொடுப்பா, அதை விட அதிகமா கொடுப்பா. ஏன்னா பயாத்ராத்தும் தாத்தும்
பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் ததன்ய வேற யாரால முடியும்? சரணாவே வரிபுணவு அப்படின்னு எவ்வளவு வேணுமோ ஸ்ரீயம் வித்யாம். நிஜமா நீங்க அம்பாளை தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அமிதமான வித்தியை கொடுப்பாளாம். ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்திமமிதாம். உலகத்துல எல்லோரும் உங்களை பத்தி போழா பேசிட்டு இருப்பா. அதோனும் சுபுத்திரான் பிராதாத்தே தவ சடிதி காமாட்சி கருணா. சுபுத்திரான் அழகான பசங்கள், நல்ல கேரக்டர் இருக்கக்கூடியதான குழந்தைகளை கொடுப்பாளா. திரிலோக்கியாமாதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணயினி. திரிலோக்கியாமாதிக்யம் மூலத்துல எல்லாரோட வசதியான ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுப்பா. ஏன்னா மூலத்தையும் அவர் இருக்கிட்டாரோ இல்லையோ. திரிபுர பரிபந்தி பிரணயினி, மூலத்தை இடிச்சதான பரமேஸ்வருடைய ஆத்துக்காரியா இருந்தது. நீங்க என்ன பண்றீங்க? மூலத்துல எல்லார விட வசதியான ஒரு தன்மையை கொடுக்கிறீங்களா. உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணின பிரணாமஸ்வத்பாதே சமிச்ச துரிதே கிண்ண குருதே. என்ன பண்ணாது உங்களுக்கு? ஒரு நாளைக்கு பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்? அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சாராம். என்ன சார் கதை விடுறீங்க? என்ன பண்ணினார்? மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய விவாகம் கல்யாணம் நடக்கிறது. அம்பாள் நின்று இருக்கா, பரமேஸ்வரன் காலடியில உட்கார்ந்து இருக்க. என்னடா ஒவ்வொரு பாதமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அப்புறம் 7வது அடி கரெக்டா அம்மி மிதிக்கணும். அது கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணும். வாத்தியார் கொண்டு வந்து கல்ல நடத்துவார், இவாள இல்ல. அந்த 7வது ஏகமிஷே விஷ்ணுத்வான் வேதோ தேவோர்ஜே த்ரேணி விரதாய சத்வாரி மாயோ பவாய பஞ்ச பசுபியா ஷட்ருதுபியா சப்த சப்தாபியோ ஹோத்ராபியா அப்படின்னு ஒவ்வொரு மந்திரம் 7 மந்திரங்க சொன்னேன். இந்த ஒவ்வொரு மந்திரமும் சொல்லிட்டு விஷ்ணுஸ்வான் வேதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாதத்தையும் கையை பிடிச்சுக்கணும். அந்த அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சுண்டு அப்படியே கொஞ்சம் நகர்த்தி கொண்டு வரணும். 7வது பாதம் வரும்பொழுது 7வது அடி வரும்பொழுது அந்த கல்லு மேல வைக்கணும். கல்லு மேல அம்பாள் வந்து நின்னதுமே இன்னொரு பாதத்தையும் ஒரு பாதத்தானே அவர் வச்சார், இதையும் வச்சு எழுந்து நில்லும்ப. கல்லு மேல வைக்க, அம்மி மேல வைக்கணும். அம்மி மிதிச்சு அருந்ததிய பார்த்து அப்புறம் தான் கல்யாணம் முடிஞ்சதுப்பா. அம்மியை மிதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை விவாகம் ஆன அப்புறம் பெட்டா ப்ரோசஸ் இல்ல. எப்பொழுதும் இனிமையாவே இருக்கும்னு நினைக்காதீங்க. சில சமயத்துல கஷ்டமும் வரும். கஷ்டம் வரும் பொழுது தாங்க வேண்டியதான இதயம் உனக்கு இருக்கணும். வீட்டுல யாரு காப்பாத்தணும்? அந்த ஆத்துக்காரி. கிருஹிணி கிரகம் உச்சத்தை. மனசு உடையப்பட. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நமஸ்காரம் பண்ணேன் அம்பாள் கைவிடுவாள. தினந்தோறும் குத்துவளை ஏற்றி நமஸ்காரம் பண்ண அம்பாள். எனக்கு மந்திரம் தெரியாது, வேதாத்தியனம் தெரியாது, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த அம்பாள் என்ன கைவிட மாட்டா, முக்தியை நிச்சயமா கொடுப்பான்னு நம்பி இருக்கேனே, விடுவாளா அப்படின்னு தைரியமா நீ இருக்கணுமா. நீ சௌக்கியமா இருந்தாதான் வீடு முழுக்க இருக்கணும், சௌக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதா. அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா. ருக்வேத மந்திரங்கள்லாம் சொல்லு. கல்லு மேல ஏறதில்ல. அஸ்மான தமிழ்ல அர்த்தம் சொன்னா அகோரமா இருக்கும். அஸ்மே வஸ்திரோ பவா, கல்லு மாதிரி கட்டியாரு. ஆனா அது என்ன சொல்ற, அந்த மந்திரங்களுக்கு சக்தி உண்டு. இப்படி அந்த காலை பிடிச்சிட்டு வரார். காலை பிடிச்சதுமே மகாவிஷ்ணுன்னா கன்னியா தாத்தா யாரு? மகாவிஷ்ணு. அவர் பார்த்தாரா, பிராச்சீயதா நித்யவதன் முகுந்தா. நெக்ஸ்ட் கண்டினியூட்டார். ஆத்துக்காரி கால 4 பேர் எதிர்க்க வணங்கி குனிஞ்சு நமஸ்காரம் பண்றது எல்லாரும் கண்டினியூ பண்ணிட்டோம். அதனாலதான் இப்பவோ கல்யாண சமயத்துல ஆத்துக்காரி காலை பிடிச்சிட்டு எடுத்துன்னு வர அது இருக்கட்டும். அவர் என்ன பண்ணின, அந்த அம்பாளுடைய காலை கையால பிடிச்சார். எப்படி பிடிக்கணும் நமக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றா தெரியுமா, கல்யாணம் ஆற சந்தர்ப்பத்துல வாத்தியாரும் சொல்ல மாட்டேங்கிறா, இவாளும் சொல்ல மாட்டேங்கிறா. பொண்ணு கையை எப்படி பிடிக்கணும்னு இந்த ஒரு விரல இப்படி ஒரு விரல வச்சு பிடிக்கிறா. நீங்க வேணா பாத்துங்க. அப்படி பிடிக்க கூடாது. அப்படி பிடிச்சா பெண் குழந்தை தான் பிறக்குமா. இன்னும் என்ன பண்றான்னு இந்த கட்ட விரலோட அப்படி இப்படி பிடிச்சுக்கிறான். இப்படி பிடிச்சா பையன் தான் பிறக்குமா. அதனால என்ன சொல்றதுன்னு, கிருப்ராமி தேசோ பகத்வாய ஹஸ்தம் ஜராபத்யா ஜரதட்டரியதாத. உன்னுடைய கைய பிடிக்கிறேன், கைய அப்படி கொடுக்கணும் அந்த பொண்ணு, இவர் இப்படி பிடிச்சுக்கணும். புரியுதா விவகாரம் என்னடா? அந்த மந்திரத்துக்கு அது அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லணும். அதே போலயே அம்பாளுடைய காலை பிடிக்கணும். காலை பிடிக்கணும். இப்ப என்ன பண்றா தெரியுமா, கட்டவரில் பிடிச்சு இழுக்கிறான். ஸ்லிப் ஆயிட்டாது பொண்ணு. என்ன பண்ணணும், அந்த பாதத்தை அப்படியே பிடிச்சுண்டா. பாதத்தை அப்படி பிடிச்சுட்டார். பாதத்தை காந்தஸ்தரண்யோ ஜகதாம் திரயாணாம் தத்யக்கரஸ்தே சரண அரவிந்தே ஐஸ்வர்யமுர்வியாதி சதா சிவந்தம்
அவ்யாஹதம் தத் புபுஜே கரஸ்தம் காந்தஸ்தரண்யா. உலகத்துல இருக்கிற எல்லாரை விட ரொம்ப வசத்தியானவர், எல்லாருக்கும் சரணாகதி கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரன். ஜெகதாம் திரையாணாம் சத்யக்கரஸ்தே சரணாரவிந்தே. அம்பாளுடைய பாதங்கள் அவருடைய கையில பட்டதா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா போல அச்சம் இருக்கு. ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னா, நான் ஏதோ சாதாரண பாதம்னு நினைச்சேன். ஐஸ்வர்யமுர்வியாதி சதா சிவாந்தம் பிரகிருதி அகங்கார புத்தி மனத்வக்ஷோத்ர திக்வாக்ராண வாக்பாணி பாத பாயோபஸ்த சப்தஸ்பஸ்த ரூபரசகந்த ஆகாச வாயு வன்னி சலில பூமி மாயா கலா அவித்யா ராக கால நியதி புருஷ. அதுக்கப்புறம் என்ன, சதா சிவ ஈஸ்வர சுத்த வித்யா. இத்தனை தத்துவங்களும் அந்த காலில் இருந்ததுனால பிடிச்சதுமே நடுங்கி விட்டார் அவர். என்னடா இது, 36 தத்துவங்கள் தன்னையும் சக்தியும் விட தான் பிடிச்சுட்டு இருக்க, சக்தி எங்க இருக்கு, அதனால அந்த 2 தத்துவம் விட்டுருந்தோம். அதனால என்ன, புருஷாதி சதாசிவாந்தம் அத்தனையும் தன் கையில வந்ததோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரா. அப்படி விசேஷமா அம்பாளுடைய பாதங்கள். நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுடா அப்படிங்கிற நாம வரைக்கும் ஆச்சு. இன்னொரு 5 நாமா நடக்கணும்னு நினைச்சேன். அம்பாளுக்கு இதோட நிறுத்திட்டா வாரம் முழுக்க. அப்புறம் மீதி மேல் பாகமான இந்த நாமாக்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பார்த்துவிட்டா அப்புறம் மேல் நாமா போவோம். அடுத்த கிளாஸ் சகல க்ஷேமங்களை அடைவோம் அப்படின்னு பிரார்த்திச்சுன்னா அடுத்த கிளாஸ் மே 30 புதன்கிழமை.